ஹே கைஸ், இந்த எபிசோட்ல சீனு ராமசாமி டைரக்ஷன்ல வெளியே வந்திருக்கும் கோழி பண்ணை செல்லத்துறை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற நியூ வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம்ல ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கதை தேனியில ஸ்டார்ட் ஆகுது. மிலிட்ரியில வேலை பார்க்குற வெறுமன் தன் ஒய்ஃபோட நடத்தையில சந்தேகப்பட்டு தேனிக்கு வராரு. ஊருக்கு வரும்போது எல்ஐசி ஏஜென்ட் கூட ஒய்ஃப் இருக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ள எல்ஐசி ஏஜென்ட்டையும் ஒய்ஃபையும் கட்டி போட்டுறாரு. வெறுமன் போதையில் இருக்கும்போது எல்ஐசி ஏஜென்ட்டும் ஒய்ஃபும் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. அதனால விருமன் தன் குழந்தைகள் செல்லத்தரையும் சுதாவையும் ஒய்ஃபோட அம்மா கிட்ட விட்டுட்டு போயிடுறாரு. பாட்டிக்கிட்ட வளர்ற செல்லத்தரையும் சுதாவும் பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அனாதி ஆயிடுறாங்க. 11 வயசாகிற செல்லத்தரை தூரத்து பெரியப்பா கூலி பண்ணையில வேலை பார்த்து தங்கச்சி சுதாவை படிக்க வைக்கிறான். தங்கச்சி வளர்ந்து காலேஜ் படிக்கும் போது ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து அந்த பையனை அடிச்சிடுறான். எங்கே அம்மா மாதிரி தங்கச்சியும் ஓடி போயிட போறான்னு நினைச்சு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, பொதுவாக சீனு ராமசாமி படங்களில் மனிதரோட வாழ்வியல்ல அழகியலோட கலந்து சொல்லுவார். அவர் எல்லா படங்களும் மெலோ ட்ராமாவாக தான் இருக்கும், ஆனாலும் சுவாரஸ்யம் இருக்கும். இந்த படத்தில் அந்த சுவாரஸ்யம் மிஸ்ஸிங். அதனால மெலோ ட்ராமா மெல்லமாக நடந்து வந்து நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்குது. படம் ஃபுல்லாக போர் அடிக்கிற மாதிரி டெம்ப்ளேட் கதாபாத்திர படைப்புகள் தான். எக்ஸாம்பிளுக்கு மிலிட்ரிலேருந்து வரவர் மிலிட்ரி ட்ரெஸ்லேயே வர்றது, அப்புறம் எல்ஐசி ஏஜென்ட் நாள்லேயே மார்க்கெட்டிங் பேச்சால பெண்களை மயக்கிறது, அப்புறம் ஒரு கம்யூனிஸ்ட் நாள்லேயே ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு சோல்னா பை போட்டுக்கிட்டு உண்டியல் கொடுக்கறது, ஒரு கல்யாண புரோக்கர்னா லெதர் பைய கை இடுக்கில் வச்சுட்டு வர்றது, அப்புறம் ஒரு டீ கடைக்கு கண்டிப்பாக ஒரு நாயர் தான் ஓனராக இருக்கிறதுன்னு 80s நம்ம பார்த்து சலிச்சு போன கேரக்டர்ஸை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டிவியில் வர சீரியல் கூட ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிற சீனியை 15 நிமிஷமாக காட்டுறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரியல, மிலிட்ரிக்காரன் பொண்டாட்டினாலே யார் கூடயாச்சும் ஓடி போயிடுவாங்களா? என்ன லாஜிக் இது? நீர் பறவை தென்மேற்கு பருவ காற்று தர்மதுரை படங்களை எடுத்த சீனு ராமசாமி தான் இந்த படத்தை எடுத்தாருன்னா நம்பவே முடியல. சீனு ராமசாமி சார், இப்படி ஏமாத்திட்டீங்களே. படத்தோட இசையை என்ன ரகுநந்தன் பண்ணியிருக்காரு. பொன்னான பொட்டப்புள்ள சாங்கு, காத்திருந்த சாங் நல்லா இருந்துச்சு. படத்தோட பின்னணி இசையும் நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸ் ஆனாங்கன்னா அதுக்கு இவரோட இசையை தான் காரணம். அசோக் ராஜோட சினிமாட்டோகிராஃபியில் பெரிய கேமரா மூமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் லொக்கேஷன் தேடி எடுத்துருக்காங்க. சில ஷார்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டிங்கில் படம் 2 hours 2 minutes ஓடுது, ஆனால் 4 hours பார்த்த ஃபீல் இருக்கு. ஆர்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு இருந்தாரா இல்லைன்னு தெரியல. ஏன்னா கோழி கடையை காட்டும் போதெல்லாம் கோழி குண்டில் கோழி இருந்த மாதிரி தெரியல. ஆனால் 100 கிலோ சிக்கன் பாய் கேட்டாரு, அதை கொடுத்து அனுப்புன்னு யோகி பாபு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியல. படத்துல 2 ஃபைட் சீன் வேற இருக்கு, ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா யாரோட பெர்ஃபார்மன்ஸும் மனசுல நிக்கல. நீங்க நம்பலைனாலும் அதான் நேசம். ஐஸ்வர்யா தத்தாலாம் என்ன தமிழ் பேசுறாங்கன்னே தெரியல. அட்லீஸ்ட் டப்பிங்லயாவது சரி பண்ணிருக்கலாம், அங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க. படத்துல தேனிஸ்லாங்க யாருக்குமே செட் ஆகல. படத்தோட ஹீரோ ஏகனோட நடிப்பு ஒரு சில இடத்துல ஓகேவா இருந்துச்சு. தங்கச்சி கேரக்டர்ல நடிச்ச சத்யாதேவி நடிப்பு சில இடத்துல ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. பிரகிதா சாகோட கேஸ்டிங்கே கதைக்கு ரொம்ப அந்நியமா இருந்துச்சு. அவங்கள கிளாமருக்கு மட்டும் யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. யோகி பாபு காமெடி பண்ணாம நடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. குட்டிப்புலி தினேஷோட ஒன்லைன் காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆச்சு. பவா சலதரெல்லாம் நடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய இடத்துல யோசிச்சு பேசுறாரு. மொத்தத்துல இந்த டீம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்க்கவும் இல்லை, டைரக்டர் யாருக்கிட்டையும் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு வாங்கவும் இல்லை. ஓவராலாக அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் அப்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்படி அப்டேட் பண்ணிக்கலன்னா நம்ம ஃபீல்ட் அவுட் ஆயிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு டைரக்டர் மணிரத்னம் அவரோட படங்களை பார்க்கலாம். அவர் டைம்லைனில் எடுத்த காதல் படங்களை பார்த்தாலே புரியும். 80s மௌனராகம் எடுத்திருப்பாப்புல, 90s இதே தத்துவத்தை எடுத்திருப்பாப்புல, 2000 அலைப்பாதியை எடுத்திருப்பாப்புல, இப்போ சமீபத்தில் ஓகே கண்மணி எடுத்திருப்பாப்புல. எல்லாமே லவ் ஸ்டோரி தான், ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிளில் அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருப்பாப்புல. ஏன்னா அவர் ஒவ்வொரு படத்துலையும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிறாரு. அப்டேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு கிரியேட்டரை தன்னை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கணும். ஸ்டோரி முக்கியம் தான், ஆனால் அதை விட முக்கியம் அதை எப்படி சொல்கிறோன்றது தான். அந்த வகையில் இந்த படம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு யூசர் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஃபேமிலி கூட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 2 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.